பாப்பா பயப்படாத, நான் உனக்கு வலிக்காம ஊசி போடுறேன், திரும்பி படுத்துக்கோ சரியா? அச்சோ எனக்கு பயமா இருக்கு, நான் இப்படியே படுத்துக்கிறேன், இப்படியே ஊசி போடுறீங்களா? இப்படி எல்லாம் யாரும் ஊசி போட மாட்டாங்க, எங்க ஏந்து போற பாக்குற, ஒழுங்கா படு. படுக்கிறியா இல்லையா? படு 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 சொல்றேன். ஐயோ பயமா இருக்கே, திரும்பி படுக்க சொல்றாங்களே, ஐயோ வலிக்குமே. நீ என்ன பண்ண வேலை பண்ணிருக்க? நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வருவ, உன் வயிறு கிளீன் பண்ண வேணாமா? 2 ஊசி போடணும். அண்ணா அந்த 2 ஊசி எடுங்க பாக்கலாம். மேடம் இந்த ஊசி ஒண்ணு, இந்த ஊசி ஒண்ணுங்களா மேடம்? ஆமா ஆமாண்ணா, அந்த 2 ஊசி எடுங்க, அந்த 2 ஊசியும் போடணும். 2 ஊசியிலும் ஃபுல்லா வந்து நல்லா ஏத்துற இருங்க. அந்த பாப்பாவுக்கு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. வலியுது வலியுது வலிக்குது வலிக்குது. சரி சரி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, பயப்படாத. 2 மாசம் ட்ரிப்ஸ் வேற ஏத்திருக்கோம்ல, எல்லாமே சேர்ந்து கரெக்டா இருக்கும். 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், ஸ்கூல்லாம் போக கூடாது சரியா? 2 நாளா? அச்சுச்சோ, நான் காம்படிஷன்ல வேற சேர்ந்திருக்கேன் ஆன்டி, நான் எப்படி 2 நாள் போகாம இருப்பேன்? அதெல்லாம் இல்லம்மா, உடம்பு பாத்துக்கணும்னா போகாம தான் இருக்கணும். எங்க உங்க அம்மா கூப்பிடு. இருங்க அங்கிள் கூப்பிடுறேன். அம்மா அம்மா, என் பொண்ணோட சத்தம் கேக்குது. என்னங்க மேடம் கூப்பிட்டீங்களா? அம்மா உங்க பொண்ணு 2 நாள் ஸ்கூலுக்கு எதுக்கும் அனுப்பாதுங்க, வீட்டுல பாத்துக்கங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கோம். ஓ அப்படிங்களா, சரிங்க மேடம், நான் வந்து வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன், அவளை எங்கேயுமே அனுப்பவே மாட்டேன் இதுக்கு அப்புறமேட்டு. ஓகே மேடம். எவ்வளவு மேடம் ஃபீஸ் ஆச்சு? ஃபீஸுங்களா? ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2500 ருபீஸ் ஆச்சுங்க. 2 பாட்டில் ட்ரிப்ஸ், ஊசி வந்து ஒரு 2 போட்டிருக்கோம். பாப்பா ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துல 2500 ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறம் வயிற்று வலின்னா திருப்பி கூட்டுவாங்க. ஓ அப்படிங்களா, சரிங்க மேடம், அந்த கேஷ் கவுண்டர்ல கட்டிடுறேன் மேடம். சரிம்மா சரி. ஓகே மேடம், போயிட்டு வரேன். அப்பாடி காலையிலேயே நல்ல ஆள் வந்தாச்சு. சரிங்க, நான் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள அனுப்பிச்சு வைங்க, அவங்களுக்கு என்னன்னு பாக்குறேன். ஆமாம்மா, அந்த பொம்பளை கால்ல இருந்து லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்குது, நான் அப்ப அந்த பொம்பளை அனுப்பிச்சு வைக்கிறேன், இல்லைன்னா அவ்வளவுதான் அது. சரிங்கண்ணா. அப்பாடி இப்பயாவது அந்த பொண்ணு. ஏமா நீ போவியா? அவங்க வந்துட்டாங்க வெளியில, நீ போய் டாக்டரை பாரு சரியா? இவ்வளவு நேரம் கழிச்சு என்ன போக வைக்கிறீங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அந்த குழந்தைக்கு ரொம்ப வயிற்று வலின்னு விட்டா என்னை இங்கேயே உட்கார வச்சிங்க. சரிங்க அண்ணா, நான் வரேன் அண்ணா. சேரு உந்துச்சு, கொஞ்சம் எடுத்து வச்சிருங்கண்ணா. போற பொம்பளை சும்மா போதா, சேரெல்லாம் தள்ளி விட்டுட்டு போகுது. சரி சரி, இதை எடுத்து வைப்போம். சரிங்கண்ணா, பாப்பாவுக்கு சரியாயிடுச்சு, நான் வரேண்ணா. யாருமா நீயா? சரிம்மா, பாத்துக்கோ, குழந்தை திருப்பி எங்கேயும் விடாது, அந்த பழம் இந்த பழம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் அங்கங்க ஏதோ கலந்து தராங்க குழந்தைங்களுக்கு, குழந்தைய நல்லா பாத்துக்கோண்ணா. சரிங்கண்ணா, இதுக்கப்புறமேட்டு அவளை எங்கேயுமே அனுப்ப மாட்டேண்ணா. சரிண்ணா, நான் வரேன். ஹாஸ்பிட்டல் போனாங்க, இன்னும் ஆளை காணோம். எவ்வளவு நேரம் ஆகுது பாரு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. என்ன பண்றது? என்னடி இங்க உட்காந்துட்டு இருக்க? என்ன ரோட்டுக்கே காவல் காத்துட்டு இருக்கிய நீ? அக்கா இல்லக்கா, பக்கத்து வீட்டுல பொண்ணு இருக்காங்க, அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்ன சொல்ற? ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா? எதுக்கடி? அக்கா எங்க வீட்டு தோட்டத்துல வந்து நான் ஒரு பழம் வாங்கி வச்சிருந்தேன்ல, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டாக்கா. அது வந்து என்ன பண்ணுன்னே தெரியல, அதனாலதான் அது என்ன வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. சரி, இங்கே உட்காந்து பேசி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு போனை போட்டு கேட்க வேண்டியதானே, அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இவ்வளவு நேரம் உட்காந்து இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்க, என்னமோ நீதான் என்னமோ காவல் காக்குற மாதிரி. ஆமாக்கா, நீங்க சொன்னதும் கரெக்ட் தான், ஆனா நான் போன் போட்டு பார்த்தேன், நீ போனே அவங்க எடுத்துட்டு போல ரிங்கு போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கவே மாட்டாங்க அக்கா. ஓ அப்படியா, சரி சரி, நான் அப்படிதான் போறேன், இருந்தாங்கன்னா உன்னை அமுச்சு விடுறேன் சரி? அதை அதோ வந்துட்டாங்க பாரு, நீ சொல்ல சொல்ல அதை வந்துட்டாங்க. என்னது வந்துட்டாங்களா? எங்க? அதை இருக்காங்க பாரு, இதோ பாக்குறேன். நான் சொல்றத கேளு, இதுக்கு அப்புறமா அது எதுவுமே சாப்பிடாம வரணும் சரியா? அக்கா அக்கா இருங்க அக்கா. என்னம்மா என்ன? உன்னாலதான் என் குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கே போச்சு, வயிற்று வலியில எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அக்கா நான் என்னக்கா பண்ணேன்? நானாக்கா சாப்பிட சொன்னேன், அவ தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கா, அதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? என் மேல இப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, வேற என்ன? சரி சரி, நான் வரேன், வீட்டுக்கு போய் என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும், வெளியில இதுக்கு அப்புறம் அனுப்பவே கூடாது நானு. பாடி போலாம் சரியா? இந்த ஆண்டி கிட்ட எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, வா போவோம். அக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு போறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க, எதுக்கு அப்படி போறீங்க? அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து வாய்க்குள்ளே நொந்துச்சு, நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. உன் பொண்ணா போய் சாப்பிட்டா அவ என்ன பண்ணுவா? நல்ல கதையா இருக்குது, அவளை திட்டுறேன்? ஏங்க நான் என்ன திட்டுறேன்? என் பொண்ணுக்கு மாத்திரை மருந்து கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்க, 2 ஊசியை போட்டாங்க. சரி நீ போடி. அம்மா நான் போறேம்மா. இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் உங்களுக்கு?
குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போய் டேப்லெட் கொடுத்துட்டு தூங்க வைக்க வேண்டாமா? உங்ககிட்டயே பேசியிருந்தா என் குழந்தை யார் பார்த்துப்பா? அதனால தான் போறேன்னா நீங்க என்ன இப்படி சண்டைக்கு வரீங்க? இது நல்லா கதையா தான் இருக்குது போங்க. ஏம்மா நான் ஒன்றும் சண்டைக்கெல்லாம் வரல. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணியிருந்தா தெரியுமா மீரா? நீ வருவேன்னு உன்னை பார்க்கணும் அப்படின்னு, குழந்தைக்கு என்ன இருக்குன்னு கேட்கணும்னு ஃபோன் கூட எடுத்துட்டு போகாமல் போயிட்டு இருக்க போல. ஆமா ஆமா, அவசரத்துல நான் எப்படி ஃபோன் எல்லாம் எடுத்துட்டு போவேன்? என் குழந்தை முக்கியமா இல்லை எனக்கு ஃபோனும் முக்கியமா? நான் தான் கடன்னு தூக்கிட்டு போயிட்டேன். வண்டி கூட கிடைக்கல, ஆட்டோல தான் தூக்கிட்டு போயிட்டேன் தெரியுமா? யார் என் கூட வந்தீங்க? யாருமே என் கூட வரல. நான் தனியா தானே போனேன். நீ தனியா தானே போன, யாரையா கூப்பிட்டுருக்கணும், யாராவது வருவாங்க. நீ யாரையும் கூப்பிடாம நீ மட்டும் கூட்டணும்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அக்கா சரி விடுங்க, குழந்தைக்கு என்னன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? குழந்தைக்கு என்ன சொன்னாங்க? இப்போ கூட பார்த்தியா, அவ உன் குழந்தைய தான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறா. நீ என்னமோ அவகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. சொல்லு என்னாச்சு உன் குழந்தைக்கு? என்ன சொன்னாங்க டாக்டரு? உடம்பு பரவாயில்லன்னு சொன்னாங்களா? ஆமாக்கா சொல்லுங்கக்கா, ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, இவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இதையே சொல்லி நீ ஒழுங்கா சொல்லு, குழந்தைக்கு என்ன சொன்னாங்க டாக்டர்? டாக்டர் ஒன்றும் சொல்ல, 2 ஊசி போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, அப்புறம் 2 அந்த ட்ரிப்ஸ் பாட்டலாமு அது ஏத்துனாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, என் பொண்ணுக்கு போய் டேப்லெட் கொடுக்கணும். நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்ல இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த பாரு, மறிக்காம அது மட்டும் போயிட்டே இருக்கு. அக்கா விடுங்கக்கா, குழந்தைங்கலாம் அப்படிதான் இருக்கும், ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. விடுங்க, அவங்க அம்மா வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன். அப்பாடி சரி, வீட்டுக்கு போயிட்டு என்ன வேலை இருக்குன்னு பார்க்கணும். டைம் வேற ஆயிடுச்சு. இந்த பொண்ணு எங்கன்னு தெரியலையே. தனு சரி, தனுவை போய் பார்க்கலாம். அப்பனா தனு வீட்டுக்கு போகக்கூடாதான்? அந்த பழத்தை சாப்பிட்டா உடம்பு சரியாம ஆயிடுமா? நல்ல வேலை நான் போவே இல்லை. ரொம்ப நாளா அந்த பழத்தை சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. அப்பாடி நான் வீட்டுக்கு ஓடி போயிட போறேன். இதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டு பக்கமே தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். என்ன ஒரு பயமா எடுத்துட்டாங்க, வயிறு வலி. ஏய் நில்றி அஞ்சலி நில்றி, எங்கடி ஒரு ஐயோ மாட்டின போலியே. என்னடி என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமையே போற? சரி வாடி, நம்ம போய் வீட்டில் போய் விளையாடலாம். ஜாலியா இருக்கு, எங்க வீட்டில் பொம்மைலாம் இருக்கு, அந்த கார்டன்ல போய் விளையாடலாம் ஜாலியா. சரியா? நிறைய திங்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா புதுசாக வாங்கி கொடுத்து. ஐயோ நான் வரல, உங்கள் வீட்டு அந்த செடி பக்கமே, அந்த செடியை சாப்பிட்டுட்டு தான் அதில் பழம் வரும்ல, அதை சாப்பிட்டுட்டு தான் பொன்னி வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். அப்படிலாம் இல்லடி, அவள் தெரியாமல் இதை சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம போய் ஜாலியாக விளையாடலாம். அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் வரல. சரி நாளைக்கு ரிப்பப்ளிக் டே ஆச்சுல்ல, வா நம்ம போயிட்டு பொன்னி வராளா இல்லையான்னு கேட்போம். நாளைக்கு எல்லா காம்படிஷன்ல வேற கலந்துருக்கா, வருவாளா இல்லையானே தெரியலையே. ஆமாண்டி நீ சொல்றதும் கரெக்ட் தான், அவள் காம்படிஷன்ல கலந்துருக்கா. ஆனால் வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்திருக்கா. சரிவா நம்மலாம் போயிட்டு அவள் வராளா வரலையான்னு கேட்டு வரும். சரியா? வரலன்னு வச்சுக்கேன், மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அவள் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா மிஸ் நம்மளை தான் திட்டுவாங்க. ஆமாம் நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம போயிட்டு அவகிட்ட கேட்போம். சரியா? சரி வாடி போய் கேட்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் நாங்கள் விஷ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.